Hello students, important 2 mark and 3 mark series problem la இப்ப நம்ம lesson number 6ல இருக்கோம். Very important problem 6.13 சரியா? கான்செப்சுவலா பசங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம். சரி, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு biconvex lens எடுத்திருக்காங்க. As a radius of curvature 20 centimeters. So நம்மளுக்கு biconvex lensனா என்னன்னு தெரியும், which is nothing but டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட்ஸாக கர்வ்டாக இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். கரெக்டாக அதேமாரி எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தின்னாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த பைகான்வெக்ஸ் லென்ஸோடைய ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் சரியா. ஸோ இட் இஸ் அ கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். கொஷினை படிங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பைகான்வெக்ஸ் லென்ஸ் as a radius of curvature 20 centimeters and 15 centimeters for the two curved surface. ரெண்டு curved surface இருக்குன்னு சொன்னல. ஸோ ரெண்டு curved surfaceக்கு ஒரு curved surface உடைய radius of curvature எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா R1 is nothing but 20 centimeterன்னு கொடுத்துருக்கான். R2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா R2 is 15 centimetersன்னு கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.5. சூப்பர். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் இஸ் த ஃபோக்கல் லெங்க்த்னு கேட்டிருக்காங்க. ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா படி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know the formula 1/f is equal to கரெக்டா n minus 1 into 1/r1 minus 1/r2. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரி, இப்போ என்ன சால்வ் பண்ண போறோம்னு பாருங்களேன். ஏ கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலா வச்சு. பி கேட்குறாங்க பாருங்க. பி என்ன தெரியுமா, இந்த மாதிரி தான். இதுதான் இந்த ஏ டயக்ராம் சரியா. ஏ ஃபர்ஸ்ட் கேஸோடைய டயக்ராம் இதுதான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாரி இருக்குல்ல, நான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன் ஃபோக்கல் லெங்க்த்து. இப்போ இந்த ஃபோக்கல் லெங்க்த்து, இந்த லெங்ஸை நான் திருப்பினேன்னா எனக்கு ஃபோக்கல் லெங்க்த்தோடைய வேல்யூ மாறுமா மாறாதா? ஓகேவா, புரிஞ்சிச்சா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கல் லெங்க்த்தை கண்டுபிடிச்சிடலாம். ஃபோக்கல் லெங்க்த் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம சேம் ஃபார்முலா கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 1/f is equal to கரெக்டாக n எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.5 minus 1 கரெக்டா மைனஸ் 1 கரெக்டா இன்டூ 1/r1 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 கொடுத்துருப்பாங்க. மைனஸ் R2 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எஸ் நல்லா பாருங்க இந்த பக்கம். இப்போ R2 உடைய வேல்யூ எந்த சைடில் இருக்குது பாருங்க, இந்த சைடில் இருக்குது கரெக்டா. அப்போது இட் இஸ் டேக்கன் டு பி -15. இந்த இடத்துல தான் பசங்க தப்பு பண்ணக்கூடாது. அப்போ என்னுடைய R2 உடைய வேல்யூ எப்படி இருக்கும், -15 கிடைக்கும் சரியா. அப்போ இஸ் ஈக்குவல் டு இதை இப்போ அப்படியே நான் சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு 0.5ன்னு கிடைக்குமா, 0.5. இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆன்சரு 16 கிடைக்குமா. ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும், எனக்கு 16 கிடைக்கும். அப்போ இந்த 60யை நான் கீழே போட்டேன்னா இப்போ எனக்கு மேலே என்ன கிடைக்கும், எனக்கு 23 சார் 60யா 60 கரெக்டா. 23 சார் 60. அப்போ இந்த இடத்துல எனக்கு 3 வரும். இந்த மைனஸ் எனக்கு என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். 15 4 சார் எவ்வளோ, எனக்கு 60 கரெக்டாக. அப்போ 1/f is equal to இந்த 0.5 நான் எப்படி எழுதலாம், 1/2 எழுதலாமா, எழுதலாம். இன்டூ 7 4 + 3 என்னது 7/60 கரெக்டாக. அப்போது இதை நான் இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணனா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 7/120 கிடைக்கும் கரெக்டாக. 7/120. அப்போ நான் ரெண்டு சைடும் நான் ரெசிப்ரோக்கல் பண்ணனா f is equal to 120 divided by 7. அப்போ 120 நான் 7ஆல் டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆன்சர் என்ன தெரியுமா கிடைக்கும், நியர்லி 17.14 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். புரியுதா, கிளியராக புரிஞ்சிச்சா, ரைட். ஸோ இப்போது நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போக போகிறோம் கரெக்டாக. அடுத்த பார்ட் நமக்கு என்னது, அடுத்த பார்ட்டு இந்த லெங்ஸை நான் ஃப்ளிப் பண்ணனா, இந்த லெங்ஸை நான் இந்த மாரி ஃப்ளிப் பண்ணனா அப்போ என்னுடைய ஆன்சர் மாறுமா மாறாதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் நான் என்ன பண்ணுறேன்னா இதே இடத்துல சால்வ் பண்ணி காட்டுறேன் சரியா. ஃபார்முலா இதே தான்,
ஃபார்முலாவில் எந்த மாற்றமும் இருக்காது. சரியா? அப்போ இதே ஆன்சர் தான் வரும். தட் இஸ் 1.5 என்ன வரும்? -1ன்னு வரும். 1/R1 உடைய வேல்யூ எவ்வளோ வரும்? இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வரும்னா 15ன்னு வரும். மைனஸ் 1/R2 உடைய வேல்யூ. R2 உடைய வேல்யூ இப்போ என்னவா எடுத்துக்கணும்? நம்ம -20 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும்ல. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? நம்மளுக்கு -20ன்னு வரும். ஸோ இப்போ திரும்ப இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன், மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். திரும்ப அதே 60 தான் வரும். 1.5 - 1 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? திரும்ப அதே 0.5 எப்படி எழுதலாம்? அப்போ யுவர் வேல்யூ இஸ் கோயிங் டு பி சேம். அப்போ இதுதான் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னதான் லெங்ஸை ஃப்ளிப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆகாது? மாறாது. ஆன்சர் ஃபோக்கல் லெங்த்தோடைய ஆன்சர் என்ன ஆகாது? மாறாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு இந்த இடத்துல ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? பாசிட்டிவாக கிடச்சிருக்கு. ஸோ ஃபோக்கல் லெங்த்தோடைய ஆன்சர் நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடச்சிருக்குனாலே அது எந்த லெங்க்ஸ்னு அர்த்தம்? கன்வர்ஜிங் லெங்க்ஸ்னு அர்த்தம். அது என்னது? கன்வர்ஜிங் லெங்க்ஸ்னு அர்த்தம். ஸோ வெரி பியூட்டிஃபுல் ப்ராப்ளம். ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் டு flip the lengths, your focal length answer will not be changed. Okay, so it is going to be the same answer. So it's a very important problem. Practice பண்ணுங்க.